அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எங்களுடைய நோன்பாக இருக்கலாம், எங்களுடைய இரவு வணக்கங்களாக இருக்கலாம், எங்களுடைய குர்ஆனுடைய ஓதலாக இருக்கலாம், திக்ர்களாக இருக்கலாம், காலை மாலை துஆக்களாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், குடும்ப உறவை பேணுவதாக இருக்கலாம். எல்லா வணக்கங்களும் வழிபாடுகளும் அதில் அடிப்படை இலக்கு, நான் இதை செய்வதனூடாக என்னுடைய ரப்பு என்னை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தை அடைவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை ஒரு முஃமின் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான், என்னுடைய ரப்பு என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹுவை அவன் ரஹீமாக ரஹ்மானாக உணர்கிற பொழுது அல்லாஹுவிடம் அவன் கேட்பான். எப்படி? என்னுடைய பாவங்கள் யா அல்லாஹ் இப்படி வந்து இருக்கிறது, இந்த அளவு வந்திருக்கிறது என்று அவனுடைய உள்ளத்தில் வந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸுல் குதுஸில, ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك. என்னுடைய ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்துவிட்டாலும் பிறகு நீ இஸ்திக்ஃபார் செய்தால் நான் உனது பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆதமுடைய மக்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹாரி வஅனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் இரவிலும் பகலிலும், நீங்கள் காலையிலும் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வ யப்சுது யதஹு பின்னஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ் தஆலா தனது கரங்களை விரித்து வைத்திருக்கிறான். இரவில் கரங்களை விரித்து வைக்கிறான். பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் மன்னிப்பு கேட்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவன், எவ்வளவு அன்புடையவன். இரவில் அல்லாஹ் கையை விரித்து வைக்கிறான், நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கரத்தை விரித்து வைக்கிறான். பகல் அல்லாஹ் தஆலா கரத்தை விரித்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பதற்காக. எதுவரையும் இந்த வருகிறது, இந்த நிகழ்வு எதுவரையும் நடைபெறுகிறது? ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை, கியாமத்து நாள் வரை அல்லாஹ் இப்படியே கேட்டுக்கிட்டிருக்கிறான், மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க. இரவை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வந்து கேட்கிறான், நீங்க மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிப்பு தருகிறேன், உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தருகிறேன், உங்களுடைய அனைத்து விடயங்களையும் என்னிடம் சொல்லுங்கள், என்னை அழையுங்கள் நான் விடை கொடுக்கிறேன். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அடியார்கள் நபியே, உங்களிடத்தில் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன், அவர்கள் கேட்பதை நான் கொடுக்கிறேன். அல்லாஹுடைய அன்பு இது. நீங்க எந்த நிலையில் உங்களுடைய ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியாது. எந்த நிலையில் ஈமான் இருந்தாலும், எந்த வழியில் நீங்கள் சென்றாலும், நீங்கள் சில பொழுது பாவம் செய்றீங்க நன்மை செய்றீங்க, பாவம் செய்றீங்க நன்மை செய்றீங்க, இப்போ என் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்பது சலபு சாலிகள் சொல்வார்கள், அது நீங்க அல்லாஹ்வோட பரிகாசம் செய்யற மாதிரி. அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று நினைக்கிறது அல்லாஹ்வை நீங்க பரிகசிக்கிற மாதிரி. அல்லாஹ் சொல்றான் நான் மன்னிப்பேன் என்று, நீங்க அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேள்வியை கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வை விளங்கிய பின்னால, அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்த பின்னால ஒருவர் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று நினைத்தாலே, இன்னொருவரிடம் கேட்டாலே அவர் அல்லாஹ் பரிகாசம் செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பி வ யக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் இணை வைப்பையும் அல்லாஹ் எப்ப மன்னிக்க மாட்டான்? இணை வைப்போடு மரணிச்சால் தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே தவிர இணை வைப்பையும் அல்லாஹ் மன்னிப்பான். சில மௌலைமார்கள், நான் அண்மையில் இப்போ வீடியோவில் பார்த்தேன், அது நிறைய சகோதரர்கள் அதை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய சகோதரர்களுக்கு அது போகுது. மௌலைமார்கள் பயான் பண்ணும்பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்லுங்க. ஏன் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணான கட்டுக்கதைகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிக்கப்படாத 4 பேர், முக்கியமான ஒரு பெரிய மௌலவி, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு ரமலானுக்கும் அந்த பயான் போகுது. அப்போ ஏன் இதை நீங்கள் சொல்கிறீங்க? அல்லாஹ் எப்படி காட்டுறீங்க? சரி, இது ஹதீஸில் சஹீஹா இருந்தால் சொல்லுங்க, இது இட்டுக்கட்டப்பட்ட பொய். அதாவது லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிக்கப்படாத 4 பேர் என்று சொல்லி 4 பேரை பட்டியல் போட்டு அந்த மௌலவி காரசாரமாக அதை வச்சே ஃபுல் பயான்.
அப்போ லைலத்துல் கத்ர் இரவில் மன்னிக்கப்படாத நால்வர் என்று சொல்லி இப்படி பயான் பண்ணி மக்களை இப்படி அல்லாஹ் இப்படி மன்னிக்க மாட்டான்னு காட்டுறீங்களே, இந்த செய்தி இது ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய். இது சமமாக வேற ஒரு இடத்துல நான் தெளிவாக பேசியிருக்கிறேன், அதனால் இதை சுட்டி காட்டிட்டு போகிறேன்.